கோயம்புத்தூருக்குள்ள இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையே பல பேருக்கு போயிருக்கும். ஏன்னா சென்ட் ரேட்டு எந்த ஏரியால கேட்டாலும் ஆல்மோஸ்ட் 10 லட்சம் ரூபாய், 12 லட்சம் ரூபாய், ஏன் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்ஜெட்ல எங்களால அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும், நல்ல கம்மி பட்ஜெட்ல எனக்கு இடம் வேணும், ஆனா கோயம்புத்தூருக்கு நிகரான ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஏரியாவா இருக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி தான். அதுவும் பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அதிகபட்சமா ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல ரீச் ஆகுற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறதுக்காக மெட்ரோ சிட்டிலேருந்து ஜீவிதா சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சிஸ்டர். ஹாய் மேம். நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது எப்போவுமே இப்போ கோயம்புத்தூரில் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பேஸ் பண்ணி ஆல் அரௌண்ட் ஒரு 360 டிகிரியில் பார்த்தாலுமே இந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே இன்றைக்கெலாம் சென்ட்டோட ரேட் 40-50 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வளர்ச்சி இருக்கும், பட் பட்ஜெட் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த உங்கள் கம்பெனி நேம் அண்ட் ஆல்சோ இந்த சைட்டோட நேம் சொல்லுங்கள். நம்ம கம்பெனி நேம் வந்து மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் மேம். ஓகே. நம்ம சைட் வந்து மெட்ரோ ஹரி கார்டன் வச்சுருக்கோம் மேம். ஓகேங்க. இது எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட்டு? இப்போ மினிமம் நான் இங்கே வாங்குற மாதிரி இருந்தால் எவ்வளோ சென்ட்ல இருந்து இல்லை எவ்வளோ பிளாட்ஸ் நீங்கள் பிரிச்சிருக்கீங்க அந்த இன்ஃபர்மேஷன்? இது வந்து 10 ஏக்கரால நம்ம 200 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கோம் மேம். மினிமம் 1.5 சென்ட்ல இருந்தே அவைலபிள். 1, 2, 3, 4, 5 சென்ட் வரைக்குமே நம்ம பிரிச்சிருக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு 1.5 சென்ட் மினிமம் நம்ம எடுத்துக்கலாம். இது ஓவராலாக எவ்வளோ ஏக்கர் சொல்லியிருந்தீங்க, எவ்வளோ பிளாட்டுங்க? 10 ஏக்கரால 200 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஓகேங்க. ஆல்மோஸ்ட் 10 ஏக்கர் ப்ராஜெக்ட், 200 பிளாட்ஸ் இருக்கு. மினிமம் நீங்கள் 1.5 சென்ட்ல இருந்தே எடுத்துக்கலாங்க. அந்த அம்யூனிட்டிஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப நியர்பையாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி வந்திருந்தோம். மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆனமலை ரோடுங்க மேம். ஓகே. ஆனமலை ரோட்டில் ஸ்ரீனிவாசபுரம்ன்ற ஊரில் தான் நம்ம ப்ராஜெக்ட். ஸ்ரீனிவாசபுரத்துலேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 800 மீட்டரில் நீங்கள் நம்ம ப்ராஜெக்டை ரீச் பண்ணிடலாங்க. ஓகே. இப்போ ஸ்ரீனிவாசபுரம்ங்கிறது இந்த கரெக்டாக அந்த என்ஹெச்லேருந்து கனெக்டிவிட்டி வருது இல்லை, அந்த பஸ் ஸ்டாப் இல்லைங்களா? ஏன்னா அது ரொம்ப நியர்பை தாங்க. நாங்கள் வரும்போதே இந்த ஃபாலோ பண்ணி வந்தப்போ அந்த என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் நடந்து வர மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்டே இருக்குது. ஆன் ரோட்லேயே வேற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா வீடு கட்டுறனாலும் எனக்கு ஒரு சர்டைன் அம்யூனிட்டிஸ் தேவைப்படும். இல்லை இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த வருஷம் நல்ல ப்ராஃபிட் பார்க்கணுன்னாலுமே நீங்கள் அதுக்கு என்ன விதமான வசதிகள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்களா? என்னென்ன 30 feet and 33 feet தார் ரோட் பண்ணியிருக்கோம் மேம். ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ டேப் ஓப்பன் பண்ணிங்கனாலே வாட்டர் வரும். ஓகே. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நம்ம இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சுருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டியாக இந்த ப்ராஜெக்டை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம். சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வச்சிருக்கோம். சில்ட்ரன்ஸ் பார்க் 2 கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இது பாலக்காடு ஹைவேன்றனால உங்களுக்கு நைட் டைமில் கூட பஸ் வசதி இருக்குது, நீங்கள் பயப்படாமல் வரலாங்க. ஓகே. ஏன்னா எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், மேக்ஸிமம் இப்போ உடனே வீடு கட்டுறேன் அப்படின்னா எனக்கு ரோடு, வாட்டர், இபி, ட்ரைனேஜு இதெல்லாம் தவிர பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அது போக எங்கேயாவது போகணும் வரணும்னா ஒரு பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷனு, அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ இதெல்லாம் எதிர்பார்ப்போம். எல்லா வசதியும் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான லே அவுட்டு தாங்க. ஆனால் ஆல்சோ சரௌண்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய வீடுங்க இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா வேறு. அங்கே இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்க, காலேஜ் போகிறவங்க இருப்பாங்க, அதே மாதிரி நிறைய ஒர்க் போயிட்டு வரக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி? இது எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சரௌண்டிங்ஸை பொறுத்து தான் இருக்கும். அப்படிங்கும்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு எந்த அளவுக்கு நான் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கான விஷயம் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர். மேம் ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக தான் இந்த 6.49 கொடுக்குறோம். ஓகேங்க. சென்ட்டு 6.49. ஆமாங்க மேம். இது ஒரு 1 வீக்லேயே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6.90. ஓகே. அப்போ இப்போ வாங்கும்போதே ஒரு ப்ராஃபிட் இருக்கும்.
ஏன்னா இது வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ இவங்க ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரில் தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 6.49, அதாவது 6,49,000 ரூபாய் பெர் சென்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வித்தின் ஒரு 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு தாராளமாக ஒரு 30,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கும், அஷ்யூர்டான ஒரு ப்ராஃபிட்டு. ஏன்னா எல்லா அம்யூனிட்டிஸ் நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தா கூட இன்றைக்கி வந்து லேண்டுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ். ஏன்னா எப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் லாஸுங்கிறதே வராத ஒரு ப்ராப்பர்ட்டினா அது வந்து லேண்டு தான். அப்படிங்கிறப்போ இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி 6,49,000 ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுமா இல்லை 2 இயர் வெயிட் பண்ணுமா, எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், இல்லை அப்படி நல்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு இந்த சரௌண்டிங்ஸில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது? ப்ராஃபிட் வரதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ்னு பார்த்திங்கன்னா மகாலிங்கம் காலேஜ், பிகேடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அப்புறம் வந்து நாச்சிமுத்து காலேஜ், சிவா நர்சிங்கு, இது எல்லாமே ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது மேம். அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிடலாம். அது போக நீங்கள் நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு 800 மீட்டர்ஸில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம் மேம். இதோடைய ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் வெயிட் பண்ண வேண்டியதில்லை மேம். ஒரு 6 மந்த்லேயே இதுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது மேம். ஓகே, ஸோ நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேம். ஓகே, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிச்சாலே வருஷ கணக்கில் அப்படின்னு யோசிச்சுக்கிறோம். இன்றைக்கெலாம் அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ப்ராஜெக்ட் பேசுங்க, அந்த அளவுக்கு கம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க, பார்த்து ஏரியாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா, 800 மீட்டர்ஸில் நேஷ்னல் ஹைவே, 1 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனு, ஒரு 5 நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி பொள்ளாச்சியோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன வேணும்? ஸ்கூல், காலேஜஸ்னு எல்லாமே இருக்கக்கூடிய ஏரியாங்க. அதே மாதிரி இப்போ வீடாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் பேசிக்காக என்ன பட்ஜெட்லேருந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்கீங்க? வீடாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 BHK நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 21 lakhs இருந்தால் போதும். ஓகே, டவுன் பேமெண்ட் வந்து நீங்கள் ஒரு 3 to 5 lakhs வந்து அட்வான்ஸ் மாதிரி பண்ணணும் வீடு கட்டுறதுக்கு. அதே நீங்கள் 2 BH பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 lakhs இருந்தால் போதும், நீங்கள் 2 BH பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேங்க. பேசிக்காக ஒரு 1 BHK இப்போ வந்து நான் முதல் தலைமுறையாக வீடு கனவு இல்லம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 21 லட்சம் ரூபாயில் இடத்தோட தனி வீடே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க, வீடாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எல்லாமே அவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ லேண்டுக்குமே நிறைய பேர் வந்து லோன் ஆப்ஷன் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்டில் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாமா லேண்டுக்கு? இந்த சைட்டுக்கு வந்து நம்ம DTCP ரெரா அப்ரூவ்டு இருக்கனால நம்ம வந்து லோன் பண்ணிக்கலாம் மேம். ஓகேங்க. லேண்டுக்கு வந்து நம்ம வந்து 70% லோன் பண்ணி கொடுக்குறோங்க மேம். இதே நீங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 85% வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். ஓகேங்க. அப்போ லேண்டுக்கு ஒரு முன்பணமாக எவ்வளோ இருந்தால் போதும்? லேண்டுக்கு நீங்கள் முன்பணம் கட்டுறது ஒரு 3 lakhs வந்து நீங்கள் முன்பணம் கட்டினா நீங்கள் வந்து லேண்டை வந்து கிரையம் பண்ணி நீங்கள் லோன் பண்ணிக்கலாம். ஓகேங்க, சூப்பருங்க. 3 லட்சம் ரூபாய் இருந்தால் இடமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5 லட்சம் ரூபாய் இருக்கா சொந்த வீடே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரு, பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில், ரெசிடென்ஷியல் ஏரியா, எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணியிருக்காங்க. லோன் ஆப்ஷன் முதற்கொண்டு அவங்களே பண்ணித்தராங்க. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே நோ டவுட்ஸுங்க, இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு 21 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் சொந்த வீடு, அதுவும் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளோ நியர்பை டிஸ்டன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாதுங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷன் வந்து லேண்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹரி கார்டன் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனுங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லிக்கலாம், இல்லை ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் கூட நாங்கள் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரீ லான்ச்சிங்கில் புக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்குங்க. ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 7 lakh போயிட்டுருக்குங்க பெர் சென்ட்டு. அது போக நம்ம வந்து கொடுக்கறது உங்களுக்கு ப்ரீ லான்ச்சிங்காக கொடுக்கறது தான் 6,49,000. ஆனால் நம்ம சைட்டோட எக்ஸாக்ட் ப்ரைஸாக 6,90,000ங்க. அது இந்த 1 வீக்கில் புக் பண்ணுற கஸ்டமருக்கு மட்டும்தான் 6,49,000. அது போக நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபரும் கொடுக்குறோங்க. ஓகே, ப்ளஸ் அதோட எல்லா ஃபேஸிங் சைட்ஸ் இப்போ அவைலபிலிட்டி இருக்கான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ கிழக்கு வடக்கு தான் வேணும், ப்ரைம் சைட்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லா சைட்ஸும் இப்போ அவைலபிலிட்டி இருக்குங்களா? நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குங்க. ஓகேங்க. அப்புறம் என்னங்க, நார்த் ஈஸ்ட், ப்ரைம் பிளாட்ஸ், கார்னர் பிளாட்ஸ் எது வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. 1.5 சென்ட்லேருந்தே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரில் 6,49,000 ரூபா பெர் சென்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜீவிதா சிஸ்டர் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.